கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ட்ரெஸ் கொடுங்கங்கறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ரேவதியை கூட்டிட்டு வரக்காக அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் போய் ரேவதியை கூட்டிட்டு வராங்க. அடுத்தது மயில் வாங்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது மாப்பிளையை கூப்பிட்டு வேஷ்டியும் சட்டையும் கொடுப்பாங்களா இருக்கும். அதுக்கு முன்னாடி மாப்பிளையை எங்கேயாவது கொண்டு மறைச்சு வைக்கணும். சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு மயில் வாங்கணும் பாட்டி 2 பேரும் ஐடியா பண்றாங்க. அருண் மகேஷ் கிட்ட நீ போய் தந்திரமா பேசி மேல் மாடியில ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு கோளாரா கூட்டிட்டு போய் உள்ள தள்ளி பூட்டிட்டு வந்துருங்கிறாங்க. அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் மகேஷோட ரூமுக்கு போறாங்க. போனதும் யார் நீங்கன்னு கேக்குறாங்க மகேஷ். நானா உங்களை பாக்குறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஐபி வந்திருக்காங்க. அதை உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வர முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படியா என்ன பாக்குறக்கா விஐபியா? இதோ இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அருண் பின்னாடி வராங்க. வாடா மாப்பிள்ள வா வா உனக்கு இருக்கு வேட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அருணும் அலங்காத கோளாரா மேல்மாடி கூட்டிட்டு போறாங்க. என்னை பார்க்க எந்த விஐபி வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே போன மகேஷ் அதுவும் அந்த ரூம்குள்ள தான் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க போங்க சார் அப்படின்னு சொன்னதும் மகேஷும் நம்பிட்டு உள்ள போறாங்க. போய் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு உள்ள தள்ளி கதவை சாத்தி பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் ஐயோ நான் மாப்பிள்ளைங்க என்னை எதுக்குங்க பூட்டினீங்க வெளியில திறந்து விடுங்கன்னு சத்தம் போடுறாங்க. எடடா மாப்பிள்ளை இதுக்கு தானே உன்னை கோளார நான் கூட்டிட்டு வந்தேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கேயே கடன்ட்டு போறாங்க அருண். மகேஷ் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. எங்க நான் தாங்க மாப்பிள்ளை என்னை வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. தயவுசெய்து யாராவது இருந்தா கதவை திறங்கன்னு தட்டி பாக்குறாங்க மகேஷ். மணமேடையில ரேவதிக்கு புடவையை கொடுத்துட்டாங்க. அடுத்தது சரி மாயா மகேஷை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சந்திரா சொல்றாங்க. மாயாவும் இதோ இப்ப போறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மகேஷ் ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க மகேஷ் காணோம். மாயா ரூமுக்கு போனதுமே மகேஷ் தேடிக்கிட்டே இருக்காங்க. இங்க சந்திரா எல்லாருமே பார்த்துட்டு என்னது மாயா மகேஷை கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. இவ்வளவு நேரம் இன்னும் காணமே. சரி இருங்க நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்திரா பின்னாடியே போறாங்க. மாயா ரூமுக்கு போனது என்னம்மா என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க மகேஷ் காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் மேடம் நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன். அவன் எங்க போனானே தெரியல மேடம். நானும் எவ்வளவோ சொல்லி வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் எங்கேயோ காணாம போயிட்டான் இந்த நேரம் பார்த்துங்கிறாங்க. மாயா இது காணுமா? இப்ப முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. இப்ப என்ன செய்யறது அப்படிங்கிறாங்க. அதான் தெரியல மேடம் நானும் எனக்காக தேடி பார்த்துட்டேன். சரி வாங்க வெளியில தேடி பார்க்கலாம் அப்படின்னு சந்திராவும் மாயாவும் வெளியில வந்து அங்கங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்த ஒரு அம்மா என்னம்மா அது பொண்ணுக்கு கொடுத்தாச்சு இனி மாப்பிளைக்கு கொடுக்கணும்ல பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் மாப்பிளையை கூப்பிட்டு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இன்னும் காணுமேங்கிறாங்க. இங்க பாட்டி உட்காந்துக்கிட்டு சவுண்ட் கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி இப்படி எல்லாம் நடக்கணும் தான் நானும் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சாமி என் பேரனுக்கு மட்டும் போன் பண்ணோன்னு அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிற்பான். ரேவதி கழுத்துலயும் தாலியை கட்டுமா. நீ என்ன சொல்றீங்கிறாங்க. ஏ கிழவி முதல்ல வாயை மூடு. எனக்கு ஒண்ணு நீ புத்தி சொல்ல தர வேண்டாம். என் பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். வந்தமா ஓரமா நின்னமா சாப்பிட்டமான்னு போய்கிட்டே இரு. என் விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி நானும் பாக்குறேன் அப்படின்னு பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி பாட்டிய முறைச்சுக்கிட்டே இதோ தொண மாப்பிள்ளை நிக்கிறான் கார்த்தி ராஜா அவன் வந்து வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லி ராஜா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் கார்த்தி வர்றாங்க. இந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் மாப்பிள்ளை சார்பில் நீ வாங்கிக்கோன்னு கொடுக்குறாங்க. கார்த்தியும் அதை மறுக்க முடியாம சரி மேடம்ட்டு வந்து வாங்கி வர்றாங்க. என்ன பாட்டி எப்படி நம்ம போட்ட பிளான் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மயில் வாகனம். நீ போட்ட பிளானாச்சே சும்மா மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என் பேரனுக்கு தானே கொடுக்குறா சாமுண்டீஸ்வரி. எப்படியோப்பா நம்ம நினைச்சபடி நல்லபடியா நடந்துட்டா போதுங்கிறாங்க பாட்டி. கண்டிப்பா நடக்கும் பாட்டி கவலை விடுங்கிறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரியும் ராஜாவும் சேர்ந்து கார்த்திக்கு அந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் கும்பிடு போட்டு வாங்கிக்கிறாங்க. சந்திரா மாயா அங்கங்க தேடி பார்த்துட்டு மேல் மாடியில கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் அங்க போய் பாக்குறாங்க. பூட்டு இருக்குது வெளியில பூட்டு இருக்குது. உள்ள மகேஷ் சிற்பம் போல இருக்கு. இது யார் செஞ்சோ சதிகோ. சரி இந்த பூட்டை உடைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதோ ஒரு கட்டையோ இரும்போ கிடக்குது. அதை எடுத்து தட்டுன்னு தட்டி பூட்டை உடைச்சிடுறாங்க மாயா. டேய் ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச? சீக்கிரம் வெளியில வாடா உனக்காக அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை படிச்சு சொன்னேன் வெளியில வராதேன்னு சொன்னேன். இப்படி வந்து மாட்டிக்கிட்டியடா. கரெக்டான நேரத்துக்கு வர முடியாம இப்ப அந்த டிரைவரை தாண்டா மாப்பிள்ளையா உட்கார வச்சிருவாங்க போல இருக்கு. சீக்கிரம் வாடா அப்படின்னு உஷார்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் மாயா சந்திரா 3 பேரும் அவசரமா மேல் மாடியிலேருந்து இங்க ஓடி வந்து பாக்குறாங்க. இங்க எல்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருது. சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜனும் சேர்ந்து கார்த்திக்கு அந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் கொடுக்கறத கண்குளிர பாக்குறாங்க. பாட்டி ராஜராஜன் அருண் ஆனந்த் இவங்க எல்லாரும் கார்த்திக் பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் வாங்குறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அந்த பக்கமா மாயா மகேஷ் சந்திரா 3 பேருமா சேர்ந்து நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒவ்வொன்றா தோத்துக்கிட்டே இருக்கோமே. இப்போ மட்டும் மகேஷ் அந்த இடத்துல இல்லைன்னா இன்னமும் நம்ம நிலைமை மோசமாயிடும். ரேவதிக்கு மாப்பிள்ளையா கார்த்திகை உட்கார வச்சு தாலியை கட்டிடுவாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணின? ஆமா நான் கூப்பிடாம நீ எதுக்காக வந்தேன்னு மாயா திட்டுறாங்க. மாயா இங்க இருக்கிறவங்க யாராவது கூப்பிட்டுருந்தா நான் சந்தேகப்பட்டிருப்பேன். ஆனா அது அறிமுகமே இல்லாத ஆள் ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்கிறாங்க. அப்படியா யார் அது அப்படின்னு கேட்கும்போது பாட்டிக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிற அருணை தான் அடையாளம் காட்டுறாங்க. ஓ இவன் பாட்டி கூட எல்லாம் வந்தான். இந்த பாட்டி தான் தன் பேரனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. இவன் கூட வந்த ஆளை நம்பி நீ போயிருக்கியடா முட்டாள்.
இனிமேலாவது புத்திசாலித்தனமா இரு. ரேவதி கழுத்துல தாலியை கட்டுற வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமா இரு. யார் கூப்பிட்டாலும் போயிடாத. நான் வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ வரணும்னு கண்டிஷன் போடுறாங்க மாயா. மாயா, இவங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. சரி இரு, என் வீட்டுக்காரருக்கு உடனே ஃபோன் பண்ணி இந்த கார்த்திக் யாருன்னு கண்டுபிடிச்சு இதை அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும்ட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க சந்திரா. கார்த்தி வாங்கிட்டு வந்த அந்த பட்டு வெஸ்டியும் பட்டு சட்டையும் வாங்கி மாயா மகேஷ் கிட்ட கொடுக்குறாங்க. நீ போய் இதை சீக்கிரம் மாட்டிக்கிட்டு வாடா. இதுக்கப்புறமா யார் கூப்பிட்டாலும் போயிடாத. நான் வெளியிலேயே நிக்கிறேன். நான் கூப்பிட்டா மட்டும்தான் நீ வரணும் அப்படின்ட்டு மாயா வெளியிலேயே காத்துட்டு இருக்காங்க. அங்க ரேவதி அவங்க காட்டி கொடுத்த பட்டு புடவையை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா கார்த்தி அதே ட்ரெஸ்ல இருக்கிறத பார்த்த சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிடுறாங்க. என்ன டிரைவர், நான் தான் உனக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை போட்டுக்கோன்னு சொல்லி எடுத்து கொடுத்தனால நீ அதை போட்டுக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. மேடம், எனக்கு இதுவே போதுங்கிறாங்க. என்னப்பா நீ நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படியே இருப்ப? என்னதான் டிரைவராக இருந்தாலும் நீயும் எங்கள் வீட்டில் ஒருத்தன் தான். அதனால் நீ பட்டு வேஷ்டி பட்டு சட்டையும் போட்டுக்கிட்டு வந்து ஜம்முன்னு மணமேடையில் நெல்லுவான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதுக்கப்புறமா மறுக்க முடியாத கார்த்தி சரி மேடம் சொல்லிட்டாங்கன்ட்டு அவங்களும் போய் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு வந்து நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட இப்படி பேசுனதை பார்த்த சந்திரா சரியான எரிச்சல் அடைகிறாங்க. அக்காவுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இவன் எதுக்கு மாப்பிள்ளை குளத்தில் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு அதுவும் மணமேடையில் வந்து நிற்க சொல்கிறா? சேச்சே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமா இவனை நம்பிக்கிட்டே இருக்காள, என்னதான் பண்ணுறதுன்னு கோவத்தில் இருக்காங்க சந்திரா. இந்த பக்கமாக சரி பொண்ணு அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு ஐயர் சொன்னதும் ரேவதியை கூட்டிட்டு வாங்கம்மாங்கிறாங்க. ரேவதியும் வந்து உட்காடுறாங்க. அந்த பக்கம் மாப்பிள்ளையை கூப்பிடுறாங்க. மகேஷ் அப்படியே பட்டு சட்டை பட்டு வெஷ்டி எல்லாம் மாலையும் கழுத்துமா வந்து உட்காந்துருக்காங்க. இங்க எல்லாருமே கார்த்தியை பார்த்து ஆஹா எவ்வளவு ஒரு அழகா இருக்கான், ரேவதிக்கு சரியான மாப்பிள்ளை இவன் தான். இவனை பக்கத்துல உட்கார வச்சு தாலியை கட்டுறதை விட்டுட்டு இந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஏன் தான் இப்படி புத்தி போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. மகேஷ் ரேவதி ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா ஜோடியா மணமேடையில உட்காந்துருக்காங்க. மாங்கல்ய தட்டை எடுத்துட்டு போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்லவும் ரோகிணி மாங்கல்ய தட்டை எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மல்லிகா மேடமும் அவங்க பொண்ணு முன் சீட்லயே வந்து டக்குன்னு உட்கார்றாங்க. இவங்களை பார்த்தா மகேஷும் மாயாவுக்கும் சரியான அதிர்ச்சி. அது மட்டுமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படியே குப்புன்னு வேக்குது. என்ன மாப்பிள்ள இவ்வளவு ஏசி ஓடிட்டு இருக்குதோ, அப்படி இருந்து ஏதோ பயந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு வேர்க்குது, என்னாச்சுன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு வேர்வையை தொடச்சிக்கிட்டு அப்படியே திருட்டு மொழி முளைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க மகேஷும் மாயாவும். டாக்டர் மல்லிகா அம்மாவும் அவங்க பொண்ணும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக மின்செட்டில் உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே ராஜேஸ்வரி அம்மாக்கிட்டையும் கார்த்தி கேட்டுக்கிட்டாங்க. இது எங்கள் அத்தை குடும்பம், எங்கள் ரெண்டு பேர்த்தோட குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் உண்மையை மறைச்சிட்டு இவங்க வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த உண்மை மட்டும் எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சா நிச்சயமாக ரேவதியோட கல்யாணத்தில் கலந்துக்க விடாமல் எங்களை விரட்டிடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. பிஸ்னஸ் உமன் லேடி ராஜேஸ்வரியும் சரி கார்த்தி கேட்டுக்கிறதுனால நம்ம எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லா விவரத்தையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிக்கலாம், அவளே ஏத்துக்குவா அப்படிங்கிற நோக்கத்துல இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் இது வரைக்கும் எதுவும் தெரியாம அமைதியா பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. நேரமாக ஆக முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. தாலியை கட்டுங்கன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் இருங்க, முக்கியமான விஐபி வரணும்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. விஐபி யாருன்னு பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர், லேடி போலீஸ், கான்ஸ்டபிள் எல்லாரும் வந்து மாயாவையும் மகேஷையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. கதை மிக சிறப்பா சூடு பிடிக்குது. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.